வாங்க ஹாஸ்பிட்டல் மினி vlog பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோன்னா, இந்த எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா சென்னையில், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். என் பெரிய பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அங்கே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதோ ஓபி போட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் பையன் நல்லா தான் இருக்கான், ஜாலியாக. அப்பா வெளியே போகிறோம், எங்கே போகிறோம், ஹாஸ்பிட்டலோ எங்கேயும், ஆனால் வெளியே போகிறோம், அதனால் அவர் ஜாலியாக இருக்கார். ஹாஸ்பிட்டல் போய் ஓபி போட்டுட்டு அங்கே வந்து டாக்டர் லேட்டாக தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் வேறு சாப்பிட்ல காலையில். சரி, ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் வந்துட்டோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போகிற சாக்கில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்சு செய்யணும், அதுலேருந்து ஒரு பிரேக் கிடைக்கிது பார்த்தீங்களா. அதாவது நம்ம மற்றவங்களுக்கு பரிமாறுவோம், இது ஹோட்டல் போனால் மட்டும்தான் மற்றவங்க நமக்கு பரிமாறுவாங்க. ஹோட்டல் இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த மாதிரி தான் நம்மளை உட்கார வச்சு அவங்க பரிமாறுவாங்க. அதுவே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் தான் நினைக்கிறேன். பெருசாக சாப்பிட்டுக்கலாம், லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கு எங்களுக்கு பில் எவ்வளோ வந்துச்சு. என் பையன் அவன் பார்த்திங்கன்னா அவன் ஜாலியாக இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் மூஞ்சில் சோகம் தெரியுது. நாங்கள் வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த அயன் டெஃபிஷியன்சி, இதுக்காண்டி இது சாப்பிட்ணும், இதுக்காண்டி இது சாப்பிட்ணுன்னு போட்டிருந்தாங்க. அதை அப்படியே சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டாக்டரை பார்த்தோம். பட் எங்கள் வேலை இன்றைக்கி முடியல. மறுநாள் மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் சோகமாக தான் போகிறோம். ஏன்னா எக்மோர் ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. இந்த பிளாக் போங்க, அந்த பிளாக் போங்கன்னு சொல்லி நம்மளை ரொம்ப அலைய வைப்பாங்க. அதுவே ஒரு மன உளைச்சலாக இருக்கும். வெயிட் பண்ணுறது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அங்கே போங்க இங்கே போங்கங்கிறது ஒரு விஷயம். நம்ம போயிட்டு வந்துட்டு ஒரு நாளில் வேலை முடியும் அப்படிலாம் கிடையாது. திருப்ப வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ எங்களுக்கு வேலை முடியல தான், நாளைக்கு திருப்ப வரணும். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஏதோ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சோம். பட் நாளைக்கு திருப்ப வர சொல்லியிருக்காங்க. என் சின்ன பையன் வேறு வீட்டில் தனியாக இருக்கான், விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால் சரி வாங்க போகலான்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பாய். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் டூ லைக் மீ. என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க.